ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க. இந்த விளாக் சண்டே அன்னைக்கு ஒரு 10-11 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இங்கே நம்ம திருப்பூர் பொறுத்த வரைக்கும் சண்டே அப்படின்னாலே ஏதாச்சும் ஒரு நான்வெஜ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே எடுத்திருப்போம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மீன் வந்து எடுத்திருக்கோம். சிக்கன், மட்டன் இதெல்லாமே நம்ம உடனே பார்த்திங்கன்னா செஞ்சு உடனே சாப்பிட்டுக்கலாம். இந்த மீன் பொறுத்த வரைக்கும் நம்ம உப்பு மிளகா இதெல்லாம் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் அது நல்லா வந்து உப்பு மிளகாயில் பிடிச்சதுக்கப்புறம் சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். வாங்கிட்டு வந்த மீனை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ குழம்புக்கு தனியாக வறுக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டேன். வறுக்கிறதுக்கு வந்து மசாலா எல்லாமே போட்டு வச்சாச்சு. எங்கள் வீட்டில் நான் எந்த மாதிரி மீன் குழம்பு வைப்பேன் அப்படிங்கிறதுமே இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே வெந்தயம் ப்ளஸ் வந்து வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி இதெல்லாமே போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி தாளிக்கிறதுக்கு முன்னாடியே குழம்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாமே நான் வந்து வதக்கி அரைச்சி வந்து வச்சுட்டேன். சூடாறினதுக்கப்புறம் ஒரு 3-4 பச்சை மிளகாய் கிட்ட வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 3 தக்காளி பழம், ஒரு 20 சின்ன வெங்காயம் நல்லா வந்து வதக்கிட்டு இதை வந்து நல்லா வந்து சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி அரைச்சி நல்லா வந்து பேஸ்ட்டாக வந்து இதில் சேர்த்துக்கிறேன். மசாலா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. சின்ன ஸ்பூனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளுமே சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்புமே சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து கொதி விட்டுட்டு அதுக்கப்புறம் புளி தண்ணியுமே சேர்த்துக்கலாம். இதுக்கு இடையில் அரை முடி தேங்காயை வந்து நல்லா வந்து அரைச்சி நைஸ் பேஸ்ட்டாக வந்து சேர்த்துருக்கேன். ஸோ அது வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனுமே இதில் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து பச்சை வாசம் எல்லாமே போனதுக்கப்புறம் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். சண்டேனால ஹஸ்பண்ட், அம்மா, குட்டீஸ் எல்லாருமே வீட்டில் தான் இருந்தாங்க. ஹஸ்பண்ட் வந்து குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பப்பாளி வந்து கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஹாட்ஸ்டாரில் பிச்சைக்காரன் 2 வந்து வந்துருச்சு இல்லையா, அதை வந்து உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். அது முடிய பார்த்தீங்கன்னா டிவியில் வந்து 1 வந்து போட்டிருந்தாங்க. அந்த வைப்போட பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. வீட்டில் இருக்க எல்லா வேலையுமே முடிச்சு வச்சுட்டேன். மதியம் வந்து சாப்பிட்றதுக்கு டைம் ஆயிடுச்சு. மீனுமே வந்து பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பொரிக்கவுமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அடிக்கிற வெயிலுக்கு இந்த அடுப்புக்கிட்ட நின்று இந்த மீனை பொரிச்சு எடுக்கக்குள்ள இந்த எண்ணெய் வந்து எந்த மாதிரி கொதிக்குதோ அந்த மாதிரி என் உடம்புமே நல்லா வந்து ஹீட்டாக இருந்தது. இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நம்மளுக்கு யாராச்சும் ஜூஸ் போட்டு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே பாப்பா வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து நீட்டினா. ஸோ ரொம்ப நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஐஸ்கிரீம் பார்த்த உடனே மீன் பொரிக்கிறத விட்டுருவோமோ அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ஓரமாக கொண்டு ஐஸ்கிரீமை வச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற மீனையுமே இந்த எண்ணெயில் எடுத்து போட்டுட்டு அம்மாவை வந்து பார்த்துட்டு சொல்லிட்டு நான் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட போயிட்டேன். இந்த மாதிரி சண்டே அன்னைக்கெலாம் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஏதாச்சும் ஒன்று வந்து சாப்பிட்டா தான் நம்ம அந்த சண்டேவே நல்லா வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஃபீல் வந்துருக்கு. அப்பாடா, ஒரு வழியாக என்னோடய வேலையெல்லாம் முடிஞ்சு நம்மளுமே ஃப்ரீயாக போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி நானுமே கையெல்லாமே கழுவிட்டு இந்த வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டேன். மீன் எல்லாமே பொரிச்சு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே சாப்பிடவுமே உட்காந்தாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கேயாச்சும் கொஞ்சம் நேரம் அப்படியே வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா செம்ம மழை. குட்டீஸ் 2 பேருமே செம்ம ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. கொடை பிடிச்சிட்டு அந்த சைடு இந்த சைடு வந்து போயிட்டு இருந்தாங்க. இந்த விளாக் நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு மண்டே மார்னிங்னால ஸ்கூலுக்கு லஞ்ச் எல்லாமே ரொம்பவே குயிக்காக வந்து ரெடி பண்ணணும்.
நேற்று வச்ச மீன் குழம்புமே கொஞ்சம் வந்து இருக்குது. இதையுமே நல்லா வந்து சூடு பண்ணி ஒரு பாத்திரத்தில் வந்து ஊற்றி வச்சுக்கிறேன். குட்டீஸ்க்கான லஞ்ச் இன்றைக்கி வந்து லெமன் ரைஸ் தான் பண்ணியிருக்கேன். இதுவுமே இப்போ டிஃபனில் வந்து பேக் பண்ணிடலாம். ஜெசிக்குட்டி ரொம்பவே சூப்பராக வந்து குளிச்சுட்டு அவளுடைய தலைமுடியை வந்து காய வச்சுட்ருக்கா ஃபேனில். நான் தலைக்கு குளிச்சதுக்கப்புறம் என்னுடைய முடியை வந்து எந்த மாதிரி காய வைப்பேனோ அதே மாதிரி அவள் வந்து பண்ணிட்டு இருந்தா. இதை பார்த்துட்டு எனக்கு சிரிப்பு அடக்கவே முடியல. பின்னாடி இருந்து அவளுக்கு தெரியாமல் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நம்ம பண்ணுற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் கூட அந்த குழந்தைய வந்து எந்த அளவுக்கு நோட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத இதுலேருந்தே நம்ம வந்து கற்றுக்கலாம். ரெண்டு பேருமே ரொம்ப சூப்பராக ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டாங்க. கிளம்புறீங்களா? என்னாச்சு? சீக்கிரம் சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக கிளம்பு. அத்தை வெளியே போயிட்டாங்க. அது நீ என்ன தேடிட்டு இருக்கீங்க? இதோ அவங்க ஃபாஸ்டா எல்லாமே இருக்கு. இப்போ தானே செக் பண்ணீங்க. பசங்களுமே ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.